ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, தாமதம் இனி இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாமதத்தோடு கூட சில காரியம் நடக்கிறது நிமித்தம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர், இந்த காரியத்தில் தாமதம் இல்லாமல் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. அது உங்களுடைய காரியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளின் காரியமாக இருக்கலாம், ஏன் உங்கள் திருச்சபையின் காரியமாக கூட இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, தாமதம் இனி இல்லை என்று சொல்கிறார். இனி அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கு எல்லாமே கால தாமதமாகவே என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இதை தான் தானியேல் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தாமதியாமல் செய்யும் என்று சொல்லி அங்கே ஒரு ஜெபிக்கிற ஜெபத்தை, ஆண்டவரோடு கூட மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, கேட்க முடிகிறது. இங்கே முதலாவது, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே இந்த காரியத்திற்கெல்லாம் எனக்கு தாமதமாகிறது, இந்த காரியத்துக்கெல்லாம் ஏன் தாமதமாகுதுன்னு சொல்லி நான் உம்மிடத்தில் விவரித்து சொல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி கேளும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே மன்னியும், ஏதாவது என்னிடத்தில் அக்கிரமங்கள் இருக்கும் என்றால், அக்கிரமமான பேச்சு இருக்கும் என்றால், அக்கிரமமான சிந்தை இருக்கும் என்றால், உமக்குரோதமான ஏதாவது பாவம் இருக்கும் என்றால் என்னை மன்னியும் என்று சொல்லி என்ன செய்கிறான், அங்கே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். மூன்றாவது, ஆண்டவரை கவனியும், ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் என்னை கவனித்து பாரும், என் பேச்சை கவனித்து பாரும், என்னுடைய நடத்தையை கவனித்து பாரும், என்னுடைய ஜெபத்தை கவனித்து பாரும், என்னுடைய செய்கையை கவனித்து பாரும், என்னிடத்தில் என்ன உண்டு என்பதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரே கவனியும் என்று சொல்லிட்டு தாமதியாமல் செய்யும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்தில் ஒரு கெஞ்சி மன்றாடுகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு அதை தான் சொல்கிறான். உன் வாழ்க்கையில் இனி தாமதம் இல்லை என்று சொன்னால் இந்த ஜெபத்தை நீங்களும் செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே, ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும் போது அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று வழியை திறக்கப் போகிறார். வழி என்னதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் காலதாமதமாக இருக்கிறதோ, இன்றைக்கு காலதாமதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி தேவன் நேர்த்தியான இடத்தில் நேர்த்தியான பங்கை, நேர்த்தியான சுதந்திரத்தை உங்களுக்கு தந்து என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்குத்தான் கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்லிவிட்டார், தாமதம் இனி இல்லை என்று சொல்லிட்டார். நம்ம வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு தாமதம் இனி இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே நீர் கேளுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே, ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே, ஆண்டவரே தாமதம் இல்லாத அளவுக்கு உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வதற்காக நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.